நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ், இந்த அண்ணாச்சி தொல்லை தாங்க முடியல ஐயா, என்னையா பண்றது? யோ தமிழ், இந்த ஆளெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கியா? ஏன் சார்? இல்லையா, ஊரே ஒண்ணு கூடி கலாய்க்குது, தனி ஒரு மனுஷனா இருந்து தாங்குறாயா. நானா இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்பவே தூக்கு மாட்டி தூங்கி இருப்பேன். எதுக்கு இவன் அண்ணாச்சி பேச்ச கேட்டு போகணும், இப்படி அசிங்கப்பட்டு வரணும்? நல்லா படட்டும், அப்பதான் புத்தி வரும். யோ என்னையா, ஏதோ தீஞ்ச வாசனை வருது, எங்க இருந்து வருதுயா? வேற எங்க இருந்து வருது? அதுவும் நடந்து வர்றாருல, அவர்கிட்ட இருந்தா. சார், நம்ம ஹெச்எம் பாத்தீங்களா? இப்பதான் வெளியில ஒரு சின்ன வேலை இருக்குன்னு போனாரு. வரதுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆகும்னு சொன்னாரு. ஆமா, ஏன் சார் நீங்க சார தேடுறீங்க? வேலையை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். எதுக்குங்க? எனக்கு அசிங்கமா இருக்கு சார். வெக்கத்தை விட்டு சொல்றேன் சார். என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். ஆனா இந்த ஸ்கூல்ல பட்ட மாதிரி வேற எங்கேயும் பண்ணல சார். நான் போறேன் சார். அட ஒண்ணும் இல்லைங்க, இருங்க சார். இல்ல சார், நான் முடிவு பண்ணிட்டேன் சார். என்னங்க சார்? என்னங்க இது? என் ராஜினாமா கடிதம் சார். அட என்னங்க அவரு சார்? அதான் உங்களை கிளாஸ் மாத்தி போட்டாச்சுல, அப்புறம் என்ன உங்க பிரச்சனை? சார், போற வர்றப்பெல்லாம் பசங்க சில மாதிரி நின்று என்ன கேலி பண்றாங்க சார். நான்லாம் கவரிமான் பரம்பரை சார். பார்த்தாலே தெரியுது சார். நான் வர்றேன் சார். ஹெச்எம் சார் வந்தா இதை தந்துருங்க சார். யோ தமிழ், கொஞ்சம் எடுத்து சொல்லியா சார். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும், அதுக்கு போய் வருத்தப்பட்ட எப்படி சார்? கோவப்பட்டா குடும்பம் நடத்த முடியாது. உங்களுக்கு வந்த பிரச்சனை எங்களுக்கும் வரலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தாங்கிக்கிட்டு போனாங்க. இந்த தமிழ பாருங்க, ஒரு 6 மாசமா ஒரு பையன் காம்பஸ் வச்சு குத்திக்கிட்டே இருந்தான். இந்த ஆள் வேலையை விட்டா போனாரு, தாங்கிக்கிட்டு பாடம் நடத்தல. அதை விடுங்க சார். நம்ம ஏகச்சம் ஒரு பையன் ஓவரா பேசினான்னு லேசா தான் அடிச்சாரு. அவன் அப்படியே போய் அவங்க அப்பன்ட்ட சொல்லிட்டான். அவன் அப்பன் ஒரு கோவக்காரன். ஒரு உயரதிகாரி கூட பார்க்காம. யோ அத விடியா, அத போய் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு. இல்ல சார், சொன்னாதானே அவருக்கு புரியும். எங்க சார் விட்ட? உயரதிகாரி கூட பார்க்காம அடிச்சான் பாருங்க ஒரு அடி. சார் ஒரு வாரத்துக்கு கழுத்தே திருப்ப முடியல. அது மட்டும் இல்ல சார், இங்க பாருங்க, நெத்தில எவ்வளவு பெரிய தழும்பு. மூவேந்தர் படத்துல சரத்குமார் போட்ட தழும்பு மாதிரி இல்ல. இது எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? யோ போது நிறுத்தியா, விட்டா பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பேன். இங்க பாருங்க வள்ளி, இப்ப நீங்க அவசரப்பட்டு வேலையை ராஜினாமா பண்ணலாம். ஆனா நாளைக்கு நீங்க கஞ்சி தான் குடிக்கணும். அப்ப நீங்க வருத்தப்படுவீங்க. இல்ல சார், அந்த அண்ணாச்சி கூட என்ன பாதிலே விட்டுட்டு போயிட்டாரு சார். அத நினைச்சு சந்தோஷப்படியா. விடாம உன்னை கூட்டிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோ, நீ ஆளே அவுட் ஆயிருப்ப. அவர் ஒரு அரசியல்வாதி, அப்படித்தான் மாறுவாரு, தாவுவாரு, பாய்வாரு. அவரை போய் நம்பிக்கிட்டு இருக்க. சரி, அந்த லெட்டரை இங்கேயே கிழிச்சு போட்டு போயிரியா. போயா, போய் வேலைய பாரு. மாணிக்கம் மாணிக்கம் வேணாம். வெட்டு குத்துனா கூட வேல்யூ பார்க்கறவன் நான். உன்ன மாதிரி ஏப்ப சாப்பையெல்லாம் அண்ணாச்சி போட்டுட்டாருன்ற அசிங்கமான பேர் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நேரம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்க மாட்டேன். சரி, போன என் ஆள்கிட்ட கொடு. டேய் போட்டிருக்கடா. போட்டுருங்கன்னா போட்டுருங்கன்னு தான்டா அர்த்தம். சின்ன பையன் ஐயோ பாவம்னு பார்த்தா அவனுக்கு புரியல. அந்த பயல தோல்ல தூக்கி வச்சா நம்பகாதையே கடிக்கிறான். அதான் முடிச்சிட சொல்லிட்டேன். அப்புறம் குயிலே எப்படி போகுது? நானு குயில் இல்லனாச்சு, குருவி. குருவி எப்படி போகுது? ஏதோ போகுது. சரி, ஸ்கூல்ல என்னவா இருக்க? கிளர்க்கா? அதெல்லாம் இல்லனாச்சு, நானு சாதாரண பியூனு தான். அப்படியா? ஆமாண்ணாச்சி. வெறும் பியூனா? ஆமாண்ணாச்சி. நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே அண்ணாச்சி. 50 ரூபாய வாங்கிக்கிட்டு 5 ரூபாய்க்கு வேலை செஞ்சா அவன் சோம்பேறி இல்ல, ஃப்ராடு. ஆனா அதுவே 5 ரூபா சம்பளத்துக்கு 50 ரூபாய்க்கு வேலை செஞ்சா அதுக்கு பேரு தன்னிலை உணராமை. அவன் ரொம்ப டேஞ்சரு. அவங்கிட்ட கவனமா இருக்கணும். அண்ணாச்சி சார், அப்படியெல்லாம் ஏதோ இல்ல அண்ணாச்சி சார். சரி, நம்ம ஆபீஸ் பத்தியா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது அண்ணாச்சி சார்.
பணம்லாம் எப்பயோ சம்பாதிச்சாச்சியா? இனி பள்ளிக்கூடம் நடத்தி தான் நான் பணம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்ல. அப்புறம் ஏன் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறேன்னு கேக்குறியா? ஐயோ அண்ணாச்சி சார், நான் அப்படியெல்லாம் எதுவும் கேட்கல அண்ணாச்சி சார். பணம் முக்கியம் தான்யா. ஆனா அந்த பணத்தை நிம்மதியா செலவு பண்ணணும்னா பவர் முக்கியம். நீங்க தப்பான ஆளை கூப்பிட்டு மிரட்டுறீங்க அண்ணாச்சி சார். அந்த ஸ்டாலினுக்கு சுச்சி நீதான்னு கேள்விப்பட்டேன். ஐயோ அண்ணாச்சி சார், சத்தியமா நான் இல்ல அண்ணாச்சி சார். அப்ப யாரு? ஹெச்சம்மா. அவரே லைட்டு, அவரே சுச்சி அண்ணாச்சி. அவருக்கு எது சரின்னு படுதோ அதை செய்வார் அண்ணாச்சி. மத்தபடி யார் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாரு. அவனை அடிச்சு காலி பண்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா காலம் பூரா அவனை தியாகின்னு நம்ம ஆளுங்கெல்லாம் கும்பிட்டுட்டே இருப்பானுங்க பாரு. அவனை ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம் சொல்லியா? என்ன பண்ணலாம்? நீ சொன்னா அது கரெக்டான ரூட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ணாச்சி சார், சொல்லுப்பா. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா தாங்குது அண்ணாச்சி சார். ஆனா அதை விட அவருக்கு எதிரா ஒரு விஷயம் பண்றது அதை விட ரொம்ப பயமாகுது அண்ணாச்சி சார். அதுக்கு பேரு நேர்மை அண்ணாச்சி. அந்த நேர்மைக்கு பக்கத்துல இல்லைனாலும் பரவாயில்ல அண்ணாச்சி. ஆனா எதிர்த்து நிக்க முடியாது அண்ணாச்சி. என்ன மன்னிச்சிருங்க அண்ணாச்சி, நான் வரேன். ஆன்சரை நீயே சொல்லிட்டிய குருவி. காலி பண்ண வேண்டியது அவனை இல்ல, அவன் மேல நீங்கெல்லாம் வச்சிருக்கிற மரியாதைய. அத காலி பண்ற முதல்ல. குட் மார்னிங். உட்காருங்க. என்னடா பாதி பேரை காணா? எல்லாரும் பாத்ரூம் போயிருக்காங்க சார். ஏன் நீ போலையா? வரல சார். உட்கார்றா. என்ன இன்னைக்கு என்னமோ எல்லாரும் பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கீங்க? சார் மை கம் இன் சார். வாடா. சார் உள்ள வரலாமா சார்? உள்ளே வராத ஓடிரு. சார் வாங்கடா. என்ன வாட்டுட்டாங்க? சார் எப்பயுமே அழுகு மூச்சா உட்காந்துட்டு இருப்ப, இன்னைக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கியே. அவன் மட்டுமா சார்? எல்லாருமே ஹாப்பியா தான் சார் இருக்கோம். ஏன் என்னாச்சு? சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா சார்? நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் டூர் கூட்டு போறாங்க சார். 3 நாள் டூர் சார். மெரினா பீச், அண்ணா சமாதி, வண்டலூர் ஜூ, இப்படி நிறைய இடத்துக்கு கூட்டு போறாங்களா சார்? ஆமா சார். டேய் அதெல்லாம் முன்னாடிடா, இப்ப எல்லாம் போகலன்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன் சார்? நான் தான் வேணான்னு சொன்னேன். சார் நீங்களா சார் வேணாம்னு சொன்னீங்க? பொய் சொல்லாதீங்க சார். நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையிலே நான் தான் டூர் வேணான்னு சொன்னேன். சார் ஏன் சார் வேணாம்னு சொன்னீங்க? டேய் இப்பதான்டா ஸ்கூல் திறந்திருக்கு, அதுக்குள்ள என்ன டூர் வேண்டி கிடக்கு? சார் 3 நாள் தானே சார்? 3 நாள். டேய் நான் இப்ப டூர் வேணாண்டா சொல்றேன். போவான் அரையாண்டு தெருவு முடியட்டும், அதுக்கப்புறம் போவான். சார் அப்பயும் போலாம், ஆனா இப்பயும் ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் சார். உட்காரு. என்ன எல்லாருமே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? நீங்க எல்லாருமே நல்லா படிச்சு அண்ணாச்சி ஸ்கூல் பசங்க முன்னாடி நீங்க எல்லாம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் காட்டணுமா வேணாமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். நீங்க பாத்துக்குவீங்கடா? எப்படி பாத்துக்குவீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, அண்ணாச்சிட்டு நம்ம எல்லாருமே சவால் விட்டுருக்கோம். தோத்துட்டு நம்மளுக்கு தானே அசிங்கம். இதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா நீங்க? சார் நாங்க வேணா டூருக்கு போறப்போ புக்கு நோட்ல எடுத்து வந்துடுறேன் சார். நீங்க பஸ்லயே பாடணும் சார். ஆமா சார். சூப்பரா சொன்னடா பொட்டலம். சார் அப்படியே பண்ணிடலாம் சார். ஏய் ஏய் அவ என்ன சொல்லிட்டு இப்ப எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் இப்ப டூர் போக போறது கிடையாது, புரியுதா? சார் நீங்க மட்டும் எங்களை டூர் கூட்டு போனீங்கன்னா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன் சார். நீ முதல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து காட்டு, என் சொந்த காசுல உனக்கு எல்லா ஸ்டேட்டையும் சுத்தி காட்டுறேன். சரி எல்லாரும் புக் எடுங்க. நான் எது சொன்னாலும் உங்களோட நல்லதுக்காகத்தான் சொல்லுவேன், தெரியல? புக் எடுங்க.
உங்கள் விஜய். ஏய் குடு, ஏய் குடு ஆலியா. டேய் சண்டை போடாதீங்கடா. வணக்கம் அண்ணாச்சி. வாங்க 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 வாங்க. என்னடா தங்கங்களா, கார்லாம் கரெக்டா வருதா? வருதண்ணாச்சி. கார்ல ஏசி போட்டு தான் கூட்டு போறான். இல்ல அண்ணாச்சி. என்னது, ஏசி போடலையா? சரி, நான் பாத்துக்கிறேன். நாளையில இருந்து ஏசி போட்டுருவான், சொல்லிடுறேன். சரிங்க அண்ணாச்சி. தம்பி, இவன் யாரா? எனக்கு அண்ணன் மாதிரி இருக்கான். இவனும் எங்க கிளாஸ் தான் அண்ணாச்சி. இவனுக்கு மட்டும் தனியா ஒரு கார் வைக்கணும் போல இருக்கு. என்னடா தம்பி, அண்ணாச்சி உன்னை கேலி பண்றேன்னு கோச்சுக்கிட்டியா? இல்ல அண்ணாச்சி, என்னடா தம்பி சட்டையெல்லாம் இங்கு? பசங்க எல்லாம் அடிச்சிட்டாங்க அண்ணாச்சி. விளையாட்டு பசங்கடா. டேய் தம்பிங்களா, இளநீ சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன் அண்ணாச்சி. டேய், அந்த காய வெட்டி பிள்ளைங்களுக்கு குடுறா, மண்டை குளிரட்டும். அந்த ஸ்டாலின் பாடம் நடத்தி நடத்தி மண்டைய சூடாக்கி வச்சிருப்பான். இவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு. கண்ணுங்களா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது அண்ணாச்சி. இன்னொன்னு சாப்பிடுறியா? டேய், இன்னொன்னு வெட்டி குடுறா. என்னடா ஸ்டாலின் சார நீங்க கேட்ட மாதிரியே உங்க வகுப்பு வாத்தியாரா ஆக்கிட்டேன். ஒழுங்கா பாடம் நடத்துறானா? ஏதாவது அடிச்சானா என்கிட்ட சொல்லுங்கடா. அந்த ஆள தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரலாம். அண்ணாச்சி, ஸ்டாலின் சார் ரொம்ப நல்லவர் அண்ணாச்சி. எங்களை அடிக்கலாம் மாட்டாரு. ஏன்டா குடிக்கிறது ஏன் இளநீ, புகழ்றது அந்த ஸ்டாலினியா? உங்களெல்லாம் அடுத்த வாட்டி விஷம் தந்து கொல்லணும். அப்புறம் அண்ணாச்சி ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? எதுவும் தேவையில்ல அண்ணாச்சி. அப்படியா? சரிடா, அப்ப கிளம்புங்க. அண்ணாச்சி, நீங்க எது கேட்டாலும் பண்ணுவீங்களா அண்ணாச்சி? நீங்க கேட்டா கண்டிப்பா பண்ணுவேன்டா. உண்மையாவா? நம்பலாமா? டேய், நீ முதல்ல கேளு, பண்ணலன்னா அப்புறம் கேளு. எனக்கு இன்னொரு எழுதி கிடைக்குமா? டேய், நீ எல்லாம் தோப்புக்கு வந்து சாப்பிட வேண்டிய ஆள் போல் இருக்கு. டேய், இன்னொன்னு வெட்டி குடுறா. நீ என்னடா தம்பி ஒரு மாதிரியா இருக்க? அன்னைக்கு நல்லா கலகலன்னு பேசிட்டு இருந்த. டூருக்கு போக முடியல, ஒரு சின்ன வருத்தம் அண்ணாச்சி. ஏன் டூர் போறதுக்கு வீட்ல பணம் எதுவும் தரமாட்டேன்ட்டாங்களா? அது இல்ல அண்ணாச்சி, ஸ்கூல்ல டூருக்கு கூட்டு போறேன்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் எங்க சார் படிப்பு கட்டுறோம் வேணான்னு சொல்லிட்டாரு. அதான் பையன் ரொம்ப ஃபீல் பண்றான். என்னது, டூரு வேணான்னு சொல்லிட்டானா? ஏன்டா, டூர் போவ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? டூருக்கு போறது பிடிக்காம இருக்குமா அண்ணாச்சி? அப்ப ஜாலியா போயிட்டு வாங்கடா. சார் கிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டோம், முடியாதுன்னு சொல்லிட்டாரு அண்ணாச்சி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலடா, உங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் பூசாரின்னா நான் தான்டா சாமி. நான் எது சொல்றேனோ அதுதான் சட்டம். உங்களை டூருக்கு கூட்டு போகணும்னு உத்தரவு போட்டுறேன். அப்புறம் என்ன, சந்தோஷம் தானே? இங்க பாருங்கடா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கு தானே நான் இருக்கேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது அண்ணாச்சி. சரி, போங்க கிளாஸுக்கு போங்க. சரிங்க அண்ணாச்சி. ஸ்டாலின் சார், மத்தியானம் சாப்பிட போனியா? போன மாதிரி தெரியலையே. இல்ல சார், கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான். யோ, நீ ஒருத்தையா? யோ, சாப்பிட எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருக்கிற வீடு, போய் ஒரு 4 வாய் அள்ளி சாப்பிட்டு வந்துட வேண்டியது தானே. அப்புறம் கையில் கோவப்படும், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். அதெல்லாம் ஒண்ணும் வராதுங்க சார். யோ, பொம்பளைங்க பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் பூகம்பமா வெடிப்பாங்க. அப்பதான் ஐயா தெரியும். அதனாலதான் ஐயா அனுபவப்பட்ட முன்கூட்டியே சொல்றேன். சரிங்க சார், நான் போய் சாப்பிட்டே வந்துடுறேன். இரு இரு இரு,
இந்த கயல் இப்ப பஸ்ல டிராவல் பண்ணலாமா கூடாதா? எதுக்கு சார் கேக்குறீங்க? இல்ல டிராவல் பண்ணலாம்னா கயலையும் நம்ம கூட டூருக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லலாம்னு பார்த்தேன். சார் அதே இப்போ டூரில் வேணான்னு சொல்லிட்டு சார், மறந்துட்டீங்களா? வயசானாலே அதான் சார் பிரச்சனை. ஆனா உண்மையிலே சொல்ல மறந்துதான் போயிட்டேன் ஸ்டாலின். நாம டூரெல்லாம் தள்ளி போட முடியாது. ஏன் சார்? இப்பவே போகணும்னு சொல்லிட்டாருயா. யாரு, அண்ணாச்சியா சார்? ஆமையா, அந்த ஆளை விட்டா வேற யாரையா சொல்ல போறா? அவரே தான். சார் பசங்களோட படிப்பு கெட்டு போகுது சார். கெட்டு போயிடுந்தான், ஆனா 3 நாள்ல பெருசா கெட்டுறாரு ஸ்டாலின். அப்போ நீங்களும் டூர் போகலாம்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஐயா என்ன நீ என்ன கோவிக்கிற? இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மண்ணு பிள்ளையாரு, எங்க தூக்கி வைக்கிறாங்களோ அங்க உட்கார்ந்துப்பேன், அவ்வளவுதான் ஐயா. இந்த அண்ணாச்சி ஆர்டர் போடுறான் ஐயா, நான் என்னையா பண்றது சொல்லு பார்க்கலாம். அந்த ஆள் இப்போ எதுக்கு டூர் அனுப்பி வைக்கிறான்னு தெரியல சார் உங்களுக்கு? ஏன் தெரியாது, எல்லாம் நல்லாவே தெரியும். இந்த பசங்களுக்கு ஆசை காட்டி கெடுக்கலாம்னு பாக்குறான் ஐயா. இந்த பாடசாலின் நேத்து அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான்? உங்க ஸ்கூல் பசங்களை வச்சு உங்க ஸ்கூல் கதவை இழுத்து மூடுறேன்னு சொன்னான். அதுக்கான வேலை தாயா அவன் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கான். நல்லா தெரியுது அவன் எல்லாம் கெடுதல் தான் பண்றான்னு. என்ன பண்ண சொல்ற சார்? ஒரு ஸ்கூலோட எச்சமா இருந்துக்கிட்டு என்ன பண்ணலாம்லாம் கேட்காதீங்க சார். முடியாதுன்னு சொல்லுங்க. மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணா நம்ம எல்லாம் ஒன்னா 2 போராடலாம் சார். நீ சொல்றது கரெக்ட் தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி போராட்டம் பண்ணா கரெக்ட், வாரத்துக்கு ஒரு வாட்டின்னா அசிங்கமா இருக்காதா? இப்பதான் ஸ்கூலை திறக்க மரத்தடியில எல்லாம் பாடம் நடத்தணும். அப்புறம் இந்த ஊர் ஜனங்க நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்க நம்மளத்தாயா குத்தம் சொல்லுவாங்க. சார் நம்மள சொல்றவங்க கிட்ட பசங்களை அண்ணாச்சி டூர் அனுப்பி கெடுக்கிறான்னு சொல்லுங்க சார். நம்ம தாயா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா பசங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அண்ணாச்சி ஜாலியா டூருக்கு அனுப்புறாரு, நாம தான் கெடுக்கிறோம்னு சொல்றாங்க ஐயா. எந்த பசங்க சார் அப்படி சொன்னது? எல்லா பசங்களும் தான் சொல்றாங்க. ஏன் உன் கிளாஸ் பசங்க கூட தான் சொல்றாங்க. சரி ஒழிஞ்சு போகுது விடு ஸ்டாலின், 3 நாள் தானே. இந்த 3 நாளுக்குள்ள நம்ம என்ன பெருசா பாடத்தை எடுத்து கிழிக்க போறோம்? இல்லைங்க சார், என் கிளாஸ் பசங்களை ஆசைப்படுறதா சொன்னீங்களே, பசங்க ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் என்ன எதுவும் கேட்காத. நீ என்ன செய்ய சொன்னாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வரட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் என்னதுக்குடா இடிக்கிற? ஏ சிட்டி பேசாதன்னு சொன்னால. டேய் கிளி பொட்டல தட்டான்டா, அதான் யான்னு கேட்டேன். என் பேர் அடிடா. எப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது, பேசினா தமிழைய பேர் எழுத சொல்லியிருக்காரு, நீ பேசுன அதனால தான் நான் எழுதினேன், அவ்வளவுதான். வெரி லீடர் நினைப்படா. ரொம்ப பேசின மிக மிக அடங்கவில்லைன்னு போட்டுருவேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. என்ன இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? சார் தமிழைய பேசினா உங்க பேர்லாம் எழுத சொல்லியிருக்காரு சார். ஓ அதனாலதான் எவ்வளவு அமைதியா? டேய் அதை அழிச்சிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காரு. சரிங்க சார். சரி சரி போது நிறுத்துங்க. இப்போ உங்க எல்லார்கிட்டும் ஒரு விஷயம் நான் கேட்க போறேன், ஆனா எல்லாருமே உண்மையை தான் சொல்லணும். நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேனே? இல்ல சார். ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? இல்ல உங்க சந்தோஷத்தை நான் எப்பயுமே கெடுக்கணும்னு நினைச்சதே கிடையாது சார். என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு தெரியல, சொல்லுங்க. நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே சார் நீங்க தானே சார். சரி உட்காரு. சரி அப்படியே நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் உண்மையை சொல்லிருங்க. யார் யாரெல்லாம் டூர் போகலான்டா பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கை தூக்குங்க. ஐயோ யாருமே கை தூக்கலையா? யாருமே தூக்கலையா? அப்ப எல்லாருக்குமே டூர் போகணும்னு ஆசையா இருக்கு, அப்படித்தானே? மௌனமா இருந்தாலே ஆமாண்டுதான் அர்த்தம். டேய் நான் உங்க நல்லதுக்காக உங்க படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு புரியல. ஆனா ஒண்ணு, இப்படி அந்த ஆள் காட்டுற வித்தைகளை ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, சீக்கிரமே இந்த ஸ்கூல் அந்த ஆள் இழுத்து மூடிட்டு போயிடுவான். சார் உங்களுக்கும் அண்ணாச்சிக்கும் பிரச்சனை, அவர்கிட்ட நீங்க தோக்க கூடாதுன்னா நாங்க ஏன் சார் டூருக்கு போக கூடாது?
நாங்க தான் நல்லா படிக்கிறோம் சொல்லிட்டோம்ல. ஏய் வாயை உடைச்சிருவேன், உட்கார்றா. டேய் நீ முதல்ல உட்கார. என்ன சொன்ன? எனக்கு அண்ணாச்சிக்கு தான் பிரச்சனையா? எதனால? உங்களா லூசு, அறிவேலியா உனக்கு? ஏன் இப்படி பேசுன? ஏய் அவன் என்ன தப்பா பேசிட்டா? உனக்கு தானே டூர் போகணும் ஆசையா இருக்கு, அதுதான் அவனும் கேட்டான். டே கைபமே, சார் முன்ன மாதிரி இல்லடா, இப்போ ரொம்ப மாறிட்டாரா. நேத்து கூட ஒண்ணுமே இல்லாத காரணத்துக்கு அடிக்க வந்துட்டாரா. டேய் பொட்டலம், ஒழுங்கா அமைதியா இருந்துரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ச்சே.